மாமா 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 இந்த துட்டை மாமா இன்னும் போல இந்த ஊரை விட்டு சொர்க்கமே என்றாலும் நம்ம ஊர் போல வருமா? அம்மா நம்ம ஊர் போல வருதுக்கிட்டு எதுக்காக தூக்கத்துக்கு எடுத்த மாமா உன் பொண்ண எனக்கு கட்டி கொடுக்குன்னு சொன்னீல்ல, அதனால உங்க பொண்ணை எனக்கே கல்யாணம் பண்ணி கொடுத்துருங்கம்மா. எது மாமா? என் பொண்ணை உனக்கு கட்டி கொடுக்கணுமா? என் கூட படிச்சவன் 6 பெயிலு, நான் 8 பெயிலு. நிறுத்து. இந்த படிப்பை பத்தி அடுத்த படிப்பை பத்தி இங்க வந்து கம்பேர் பண்ணக்கூடாது. நீ 8ஆவதானு பெயில இருக்கிற. ஆமா மாமா. எப்படி என் பொண்ணை கட்டி கொடுக்க முடியும்? உன்னால காப்பாத்து தகுதி இருக்குமா பொண்ணை கட்டி கொடுத்தா? மாமா நான் பெயிலு மாமா. ஏன்னா உன் பொண்ணு வேலைக்கு போகணும், அதுல வேலை பார்த்து அந்த சம்பாத்தியம் நம்ம எல்லாரும் வாழணும் மாமா. இப்பாட்டு என் பொண்ணு வேலைக்கு போய் உனக்கு சம்பாதிச்சு போடணும். ஆமா மாமா. நீ வீட்டோட மாப்பிள்ள தண்ட கழுதியா உட்காந்துட்டு தண்ட கருமாதிரம் உட்காந்துட்டு வீட்டோட நல்லா கொட்டிக்கிட்டு 3 வேலையும் கூட்டிட்டு இருக்குங்க. இதான் ஒரு பொழப்பாடா? கேட்கறதுக்கு ஒரு வெக்கமா இல்ல? மாமா ஏகப்பட்ட திறமைகள், அது ஏகப்பட்ட திறமைகள் உள்ள போய்கிட்டு இருக்கு மாமா. நிப்பாட்டு. முன்னுக்கு வந்தா பல கோடி ரூபா நமக்கு தானே கொட்ட போகுது மாமா. நிப்பாட்ற. உன் திறமைய வேணும்னு சொன்னாலும் கேட்டு தொலைய மாட்டேன். எங்க உன் திறமைய பார்த்து தொலைறேன். காட்டு பார்க்கலாம். அந்த காலத்து பராசக்தி டயலுக்கு நான் பேச போறேன் மாமா. கட்டவா காட்டி தொலை. நீதிமன்றம் விசித்து நல்ல பல வழக்குகளை சந்திச்சிருக்கிறது, புதுமையான மனிதர்களுக்கு கண்டிருக்கிறது. ஆகவே வழக்கு விசித்திரம் அல்ல, நான் வழக்காடும் புதுமையான மனிதனும் அல்ல. வாழ்க்கை பாதையிலே சர்வசாதாரணமாக காணக்கூடிய சீமனான் கோவிலில் குழப்பம் வைத்தேன். கோவில் கூடாது என்பதற்காக அல்ல, கோவிலின் கொடியுபரின் கூடாரமா இருக்கக்கூடாது என்பதற்காக. பூசாரியை தாக்கினேன், அவன் பக்தன் என்பதற்காக அல்ல, பக்தி பகல் வேஷமாக கண்டிப்பதற்காக. உனக்கே இவ்வளவு அக்கறை, உலகத்தில் யாருக்கும் இல்லாத அக்கறை என்று கேட்பார்கள். நான் பாதிக்கப்பட்டேன், நேரடியாக பாதிக்கப்பட்டேன். சுயநல என்பர்கள், என் சுயநலத்தின் பொது நலமும் கலந்திருக்கிறது. ஆகத்துக்காக அழுக்கை சாப்பிட்டு தடகத்தை மீன் சுத்தப்படுத்துகிறதே, அதே போல் எனது வாழ்க்கை. தண்ணி எடுத்து விட செத்து விட போறான். தீயை தாண்டிருக்கிறேன். நீதிபதி அவர்களே, தயவு செய்து என் கதையை கேளுங்க. நீதிபதி அவர்களே, தயவு செய்து என்னுடைய கதையை கேளுங்க. மேம என் கதையை கேளுங்க. கேட்டுக்கிட்டு தான் இருக்க. சொல்லித்தோட நாயே வந்துருமா? ஓ நீ முடியலடா. உன சீக்கிரம் போக சொல்ற பேசிட்டு. இந்த சாலக்காரி சாலி வலையில் விழுந்தவர்கள் நான் ஒருவன். பணப்பெட்டியை பறிகொடுத்தேன், பசியால் மலிந்தேன், நலிந்தேன், கடைசியில் பைத்தியமாக மாறினேன். காண வந்த தங்கையை கண்டேன், கண்ணற்ற ஓவியமாக. தாம் கையின் பெண்ணாக, தங்கையின் பேரோ கல்யாணி. மங்களகரமான பெயர், கழுத்தில் மாங்கல்யம் இல்லை. செழித்து வளர்ந்த குடும்பம் சீரழிந்து விட்டது. கையிலே பிள்ளை, கண்களிலே நீர். கல்யாணி அடைந்தால் கல்யாணிக்காக இவன் பராசக்தி படத்தை 100 தடவை பார்த்துட்டு பலர் வருவார். என் தங்கையை கற்பழிக்க முயன்றான். நான் தற்காவிட்டால் இந்த கல்யாணி உலகத்தில் குழுவாக துளுத்தபடியாது உயிரோடு வாழ்ந்திருப்பாள். அவளை தற்கொலை செய்து கொள்ள தூண்டியது இந்த பூசாரி தான். பராசக்தியின் பேரால், உலக மாதாவின் பேரால் கல்யாணி உலகத்தில் குழுவாக துளுத்தபடியாது உயிரோடு வாழ்ந்திருப்பாள். உங்கள் முன் நிற்கிறானே வேணு பகட்டால் என் தங்கையை கற்பழிக்க முயன்றான். நான் தடுத்தாவிட்டால் கல்யாணி அப்போதே தற்கொலை செய்து கொண்டிருப்பார். உலக மாதாவின் பேரால், பராசக்தியின் பேரால் கல்யாணி கற்பை காணிக்கையாக கேட்டிருக்கிறார். காம லீலைகள் நடத்தும் போலி பூசாரிகளை நாட்டிலே நடமாட விட்டது யார் குற்றம்? பஞ்சத்தின் குற்றமா அல்லது பஞ்சத்திற்கும் வஞ்சத்துக்கு வரவழைக்கும் வஞ்சகரின் குற்றமா? இது யார் குற்றம்? குணசேகரனும் கல்யாணியும் ஒரே பகுதி இல்லை. ஏட்டில் எந்த பக்கம் புரட்டி பார்த்தாலும் காணப்படும் பாடம், பகுத்தறிவு, அரசியல் தத்துவம். வெளிநாட்டிலிருந்து வந்த ஒரு காலனுக்கு வாழ்வதற்கு வழி இல்லை. தமிழ்நாட்டு பெண்ணை பாதுகாக்கிறதுக்கு வழி இல்லை. ஆனா என் தங்கை கொஞ்சம் விட்டு கொடுத்திருந்தால் கோடீஸ்வரருக்கு பள்ளியிலே உலாவி கொண்டு இருக்கலாம். திரும்புகிறது.
ஓடினாள் ஓடினாள் வாழ்க்கையில் ஓரத்துக்கே ஓடினாள். ஓட்டத்தை நிறுத்திருக்க வேண்டும், சாட்டத்தை போக்கிருக்க வேண்டும். பராசரத்துக்கு டைலாக் தான்டா இது. வாழ 100 பேருக்கு மேல படத்தை பார்த்துட்டு மென்டல் மாதிரி பேசிக்கிறாங்க. வந்து நான் தான் உன்னுடைய சொந்த அண்ணன் குணசேகரன். நான் தான்மா. நீதிபதி அவர்களே, தயவு செய்து எனக்கு என்ன தண்டனை வேண்டும்னாலும் எனக்கு கொடுங்க நீதிபதி அவர்களே. என் தங்கை கல்யாணிக்கு கொடுக்காங்க நீதிபதி அவர்களே. தங்கை கல்யாணி, நான் தான் உன்னுடைய சொந்த குணசேகரன். ஓ அண்ணன் தாமா. போட போய் இந்த பெல்ட் எடுத்து விட, ஷார்ட் எடுத்து விட. போட நான் கிறுக்கன் தான் கிடையாது. நான் தான் உன்னுடைய சொந்த அண்ணன் குணசேகரன் கல்யாணி. மாமா மாமா, உன் பொண்ண லைலாவை கூப்பிடு மாமா. நானு சட்டு புட்டுன்னு சீக்கிரமா கல்யாணத்தை எனக்கு பண்ணி கொடு. ஒண்ணு கல்யாணம் பண்ணி கொடுக்கியா, இல்ல தூக்கிட்டு போவ. போட கோயிலுக்கு முன்னாடி வச்சு கல்யாணத்தை முடிச்சிருவேன். போட சார், துப்பாக்கி எடுத்து போட. துப்பாக்கி தோட்டம் எடுத்து போட. உள்ள ரெண்டு பார்த்தலாம். மாமா, உன் பொண்ண லைலாவை நீ கல்யாணம் பண்ணி குடிக்கியா, இல்ல தூக்கிட்டு போவா, இல்ல இழுத்துட்டு போவா. ஏதாவது ஒண்ணு இழுத்துட்டு போய் கோயிலுக்கு முன்னாடி கல்யாணத்தை முடிச்சு மாமா. இப்படி ஒழுங்கு முறையில எந்திரிச்சு போயிடு, இல்ல கழுத்து பிடிச்சி வெளியே திருப்பா. போட வெளிப்பட மென்டல் தாயாரி. பராசக்தி படத்தை பார்த்து லூஸ் மாதிரி பேச. இவன் நம்பி பொண்ணை கொடுத்தா இவன் வந்து வேலைக்கு போய் சரி பொண்ணு வேலைக்கு வீட்டு மாப்பிள்ளை பிளான் பண்றான். இவன் ரமேஷ் வராங்க. எங்கடா பாப்பா வீட்டுல இருக்குது? துப்பாக்கி கேட்டேன் எங்கடா? அவனை விட உஷாரா இருக்கிறான். அவன் இந்த பக்கம் வந்தான்னு வச்சுக்க, வெளியே தள்ளி விட்டு. புரியுதா? நம்ம நாயை முதல்ல கட்டி வை, குறைக்கிட்ட அவனுக்கு. ரமேஷ், இந்த புரோக்கர் பொண்ண நம்பர் என்னன்னா எங்கேஜே இருக்குது. என்ன நம்ம லைலாவுக்கு நல்ல மாப்பிள்ளையே பார்க்கணும். உன் சைட்ல யாரும் தெரிஞ்சு புரோக்கர் இருக்கிறாங்களா? நான் என்ன சொல்றேன், எவ்வளவு சொல்றேன் மென்டலியா? குரங்கையில பூ மாலை கிடைச்ச மாதிரி நம்ம பொண்ணை அவங்கள்ட்ட கொடுத்துச்சுக்க. அவன் பொண்ணை வேலைக்கு போய் சொல்லி அடிச்சு சாப்பிடுச்சுக்கோண்டா. ரெண்டாவது வீட்டோட மாப்பிள்ளை இருக்கு பிளான் பண்றான். இங்கே போற மென்டல். அவன் ஊர் என்ன பேரு கூட தெரியாது. அவனுக்கு போய் நீ ரெக்கமெண்ட் பண்ற. நீ என்னடா பையனா இருப்ப? இப்பதானே சொன்னேன் மென்டல் வந்துட்டான் பாரு. நிறுத்துறா பாட்ட, நிப்பாட்டுறா. என்ன சாப்பிடுவாரு? ஆப்பிள். காஷ்மீர்ல போய் எங்க மாமாக்கா நான் ஆப்பிள் வாங்கிட்டு வரேன். ஆப்பிள் என்ன, ஆப்பிள் தோட்டத்துக்கே நான் வாங்கிட்டு வரேன். நீயா இதோ இருக்கிற காஷ்மீர் எங்கன்னு தெரியாது. இந்த முறை காஷ்மீர் ஆப்பிள் ரெண்டு போகுதா? எங்க மாமா காஷ்மீர் என்ன அமெரிக்காலே போய் வாங்கிட்டு வருவேன். மாமா காஷ்மீர்ல இருந்து ஆப்பிள் பழம் வாங்கிட்டு வந்தா நீ சாப்பிட்டு நல்லா தலை சுகப்பா இருப்ப. அப்படியே நான் கெட்டுக்கிற பொண்டாக்கி லைலாவுக்கோ அந்த ஆப்பிளை வாங்கி கொடு. அவ்வளோ கலரா தலை சுகப்பா இருக்கட்டும் மாமா. என்னம்மா இந்த மாதிரி மாப்பிள்ளை தேடி பார்த்தாலும் உனக்கு கிடைக்குமா? எனக்கு ஆண்டவன் கொடுத்த இதே இயற்கை உருவம் அழகு எனக்கு போதும் மாமா. இருக்குந்தாலும் எனக்கு வேண்டாம் மாமா. போதுண்டா சாமி, இடத்த காலி பண்ண சொல்லு. மேமே ஐயோ மேமே போயிட்டு வாடாப்பா. மாமா அமெரிக்கால காஷ்மீருக்கு போய் எங்க மாமாக்காக ஆப்பிள் தோட்டத்தையே வாங்கிட்டு வரேன். இந்த பாத்தியாடா ரமேஷ், இவனெல்லாம் நம்பி நம்ம பொண்ணை கொடுத்தா நம்ம நிலைமை என்ன ஆகும்? சரி புரோக்கர் பொண்ணை நம்மளை செட் ஆக மாட்டான். நம்மளே போய் மணமகள் தேவைன்னு ஒரு புதுசாக ஒரு கிளப் இருக்கு, அதில் போய் நம்ம டிவியில் ஆடை கொடுத்து நல்ல மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும். ஐயோ இவனை வந்தான்னு வச்சுக்க, நம்ம நாயை வெளியே கட்டி வச்சிரு, ஒரு வழி பண்ணிடும் அவனை பார்த்து. சோக கதையை கேளு தாய் குலமே, அதை கேட்டா தான் தாங்காது உங்க மனமே. ரமேஷ், என்னடா நம்ம பாப்பாக்கு சரியான மாப்பிள்ளை அமைய மாட்டேங்குது. இந்த புரோக்கரும் கவுண்ட் மேல பாக்குறேன், கவுண்ட் மேல
என்னைய மாணிக்கம் சுருக்கமா எல்லாருமே என்ன மேமே மேமே மேமேன்னு கூப்பிடுவாங்க. இப்ப எதுக்கு இங்க வந்தீங்க? மாமா பொண்ணு லைலாவை நான் பார்க்கணும். எதுக்கு? கல்யாணம் பண்ணத்தான். எதுக்கு பாப்பாங்க தம்பி? இது கூட உனக்கு தெரியாதா? உங்க முந்திக்கா எங்க அக்கா முந்திக்கா செட்டே ஆகாது. ஒழுங்கு மரியாதையா உங்க மாமா பொண்ண எனக்கு கல்யாணம் பண்ண சொல்லு. இல்ல மாமா மகளை நான் கடத்திட்டு போய் குண்டத்தூர் கோயிலு திருட்டுத்தனமா நான் கல்யாணம் முடிச்சிட்டா மாமா எங்களை பிரிக்கவே முடியாது. நானே விஷயம் பிரிக்கலாமே. வேண்டாம், இந்த மூஞ்சியடா கடத்துற மூஞ்சி. நான் காஷ்மீர் போய் ஆப்பிள் வாங்கிட்டு சொன்ன புறம்போக்கு நாய் ஒரு காஷ்மீரை கூட போய் ஒரு எலுமிச்சை மரம் கூட வாங்கிட்டு வருவாரு துப்பு இல்லாத நாய். இந்த நாயாட நம்ம பொண்ணை கடத்தி போய் குண்டத்தூர் மலை கல்யாணம் பண்ண ஊர்ல காட்ட முடியாது. எப்படின்னு பாக்கலாம்டா. நானும் அவனை பாத்துறேன் இன்னைக்கு. ஏற்கனவே அரை மென்டலு, இப்ப நான் முழு மென்டல் ஆக்கிடுவான் அவனை. பாரு நீ நல்லா ரமேஷ், பயங்கரமா தண்டால இந்த விசில் அடிக்கிற. அன்னைக்கு வந்து மென்டலை ஒரு 8 ஒரு உதவ பஞ்சுக்கு விட வேண்டியதானே. நீ கூட ஒண்ணு பாவம் நினைக்கிறேன். மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையே நடுக்கமா. வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும். அது இருக்குண்டா, வாழ்க்கையில 1000 இருக்குண்டா. பண்ணாட இப்ப எதுக்கடா வந்த பண்ணாட? நாளைக்கு உங்க பொண்ணுக்கும் எனக்கும் கல்யாணம். அதனால யாவப்படுத்திட்டு போகலான்ட்டு வந்தேன் மாமா. நாளைக்கு 10 to 12 மணி வரைக்கும் ராகு காலம். அதனால யமகண்டம். அதனால உன் பொண்ண நான் 9 மணிக்கு கடத்துதேன். 9 to 10 மணிக்குள்ள குண்டத்தூர் கோயில்ல கல்யாணம். உன் பொண்ணை கடத்திட்டு போறனோ இழுத்துட்டு போறனோ, ஆனா குண்டத்தூர் கோயில்ல நான் கல்யாணம் வச்சிருக்கேன் மாமா. வந்தா கல்யாணத்துக்கு வந்துரும் மாமா. ஏதாவது டவுட்டா இருந்தா எனக்கு போன போடு, நான் எடுக்க மாட்டேன். அப்புறம் நான் உன் லைனுக்கு வருவேன் மாமா. நான் இவனுக்கு போன் போடணுமா? என்ன மாமா, போயிட்டு வரட்டுமா? மறந்துடாத. யாவுமா நாளைக்கு என் கல்யாணத்துக்கு வந்துரும் மாமா. கண்டா ரமேஷ், நம்ம பொண்ணு ஊருக்கு போய் 1 வாரம் ஆகுது. இந்த பண்ணாட எப்பற லைலாவை கடத்துவான்? என்னடா இவன் பேசுறான்? லைலாக்கா மாதிரி வேற பொண்ணை பார்த்திருப்பாரு. அவங்கள பார்த்துட்டு அந்த மாதிரி மென்டல் ஆயிட்டாரு அந்த அக்காவை பார்த்து. அது அகண்டவன் கண்ணதுக்கு இருண்டதெல்லாம் பேயும்பாங்க பத்தியா? அது இந்த மாதிரி மென்டலுக்கு தான் நடக்குது. நீ சொல்ற மாதிரி அக்கம் பக்கம் பொண்ணை பார்த்து தூக்கிட்டு போட போறான்டா. அவன் வேற கத்தி கப்ப எடுத்து வந்துட்டு போறான். ஒப்பு பிடிச்ச விளையா இருக்குது. நம்ம எது கொஞ்சம் உஷாரா இருக்கணும்டா நாளைக்கு.